ஹலோ ஆல்! எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் மாரி தான் இருக்கும். விளாக் மாரி இருக்காது. கிச்சன் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா 1½ மந்த்ஸ் ஒன்ஸ் அதுக்குள்ள கண்டிப்பா எல்லா இடமுமே கொஞ்சம் டீப்பா கிளீன் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப நாள் ஆன மாரி இருந்தது. டைல்ஸு, அப்புறம் இந்த கேஸ் ஸ்டவ், விண்டோ எல்லாமே ரொம்ப ஆயிலியா இருந்தது. முன்னாடி நாள் தான் நான்வெஜ் செஞ்சிருந்தேன். அதனால திங்கட்கிழமை போல தான் இந்த கிளீனிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். நானும் இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலான்ட்டு ஒரு 1 வீக் 10 டேஸா இருக்கும். யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில எழுந்திரிக்கும் போதே மதியத்துக்கும் சேர்த்தே குழம்பு வச்சிரலாம். ஈவினிங் வரைக்கும் ஆனா கூட பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். கிச்சனை ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ண உடனேவே சிங்க்கில் இருக்க பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி போடுறது தான் பெட்டர். ஏன்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் வச்சுட்டு மற்ற இடம்லாம் க்ளீன் பண்ணால் இன்னும் நிறைய பாத்திரம்லாம் சேரும். அதெல்லாம் போடுறது கூட சிங்க்கில் இடம் இல்லாமல் போயிடும். ஃபஸ்ட்டு சிங்க் ஃபுல்லாக இருக்க எல்லா பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி பாஸ்கெட்டில் எடுத்து போட்டு வெளியில் வச்சுட்டு அடுத்தது க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனே இப்போ பாதி ஃப்ரீயான மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்லாம் ரொம்ப ஆயிலியாக இருந்தனால தண்ணி தெளித்து விட்டு அடுத்தது இந்த ரேக்கெலாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ரேக்கெல்லாம் கிளியர் பண்ணோம். இந்த ரேக் ஃபுல்லாகவுமே ரொம்ப ஆயிலியாக இருந்தது. அப்புறம் டஸ்ட்டாகவும் இருந்தது. இந்த ஆயில் பாட்டில் வந்து ரொம்ப நாளாக இப்படியே தான் இருக்குது. 2 பாட்டில் வாங்கினேன். மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இதே போல் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு தான் கை தவறி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. இதுலேயும் ஊற்றி வச்சுட்டு தான் இருந்தேன். இப்போ இந்த ரொம்ப நாளாக செக்கில் ஆட்டின எண்ணெய் வந்து அப்படியே வாங்கிட்டு இருக்கேன். யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான். யூஸ் பண்ணிட்டு அப்படியே பாட்டிலை தூக்கி போட்டுடலாம். அதனால இந்த கண்ணாடி பாட்டிலுக்கு வேலை இல்லாமல் அப்படியே இருக்குது. இந்த ஸ்பூன், கத்தி, சிசர், லைட்டர்லாம் வச்சுருக்க செராமிக் டம்ளரும் ரொம்ப ஆயிலியாக இருந்தது. எப்போல்லாம் டீப் க்ளீன் பண்ணுறேனோ அன்னைக்கு மட்டும்தான் இதையும் க்ளீன் பண்ணுறது எடுத்து போட்டு. வீக்லி ஒன்ஸ் கூட கண்டிப்பாக க்ளீன் பண்ணும் போல் அந்த அளவுக்கு தான் இருக்குது. கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே இருக்கனாலவோ என்னவோ ரொம்ப ஆயிலியாக இருக்குது பக்கத்தில் இருக்க எல்லா திங்ஸுமே. இந்த சிங்க் வந்து ரொம்பவே குட்டி. அதனாலவே பாத்திரம் ரொம்ப அதிகமாக சேர்ந்தால் பார்க்கவே பயமாக இருக்கும். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி போட்டனால சிங்க் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போவுமே இந்த ரேக்லாம் இதில் போட்டு வாஷ் பண்ணவே முடியாது. இதை டெரஸ்க்கு எடுத்துகிட்டு போய் வெளியில் தான் வச்சு வாஷ் பண்ண போகிறேன். மற்ற குட்டி குட்டி திங்ஸ்லாம் சிங்கில் போட்டு வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணிக்க வேண்டியது தான். கேஸ் ஸ்டவ்வுக்கு அப்படியே டைரெக்டாக மேலே இருக்க இந்த கரண்டி மாட்டுற ஸ்டாண்டு அநியாயத்துக்கு ஆயிலியாக இருந்தது. ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பக்கமாக இருக்கங்காட்டியும் கை விரலில் அப்படியே தொட்டால் அப்படியே ஒட்டிக்க மாட்டிருக்கு. அந்தளவுக்கு தான் ஆயிலியாக இருந்தது. ரொம்ப ஆயிலியாக இருந்தால் இந்த ஸ்டீல் க்ரப் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரேக்குக்கெலாம் கண்டிப்பாக ஸ்டீல் க்ரப் யூஸ் பண்ண முடியாது. கீறல் போட்டுரும். இன்னமும் ஒரு சில டிபேட்லாம் போயிட்டு தான் இருக்கும். நான் மாடுலர் கிச்சன் பெஸ்ட்டா இல்லை மாடுலர் கிச்சன் பெஸ்ட்டான்னு. எனக்கு என்னமோ ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலாக வேலை இருக்க மாதிரி தான் தெரியுது. நான் மாடுலராக இருந்தால் பக்கத்தில் இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு இந்த மாதிரி 1 to 1½ months ஒன்ஸ் வாஷ் பண்ணி வைக்கிறது பெட்டர். மாடுலராக இருந்தால் ஒரு 3 மாதம் வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். அதையுமே தான் கபோர்டு உள்ளெல்லாம் தூசி சேர்ந்துருக்கும். எல்லாமே வெளியில் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கிராஸ் மேட்டு, அப்புறமா ஆன்டி ஸ்லிப் மேட்டு, குட்டி குட்டி டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கங்காட்டியும் சிங்க்லேயே போட்டு வாஷ் பண்ணி அப்படியே யூட்டிலிட்டி ஏரியாவில் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு 6 மந்த்ஸ் மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் கூட பக்கமாக இருக்கும். கிச்சன் டூர் வந்து லாங் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷனில் கூட ஆட் பண்ணுறேன், வேணும்னா பாருங்கள். அப்புறம் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து அப்டேட்டட் கிச்சன் டூர் மாதிரி கொஞ்சம் இந்த லைட் செட்டப், கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சதை அதையும் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த லைட் செட்டப்லாம் போடுறதுக்கு முன்னாடி அப்படியே சோப்பு டைரெக்டாக போட்டு ஜன்னல் எல்லாமே டைல்ஸ்லாம் கூட வாஷ் பண்ணி எடுத்துருவேன். இப்போ இந்த லைட் இருக்கனால தண்ணி பட்டால் ஏதாவது ஆயிருமோன்ட்டு பயம். அதனால கொஞ்சம் ஈர துணியை வச்சே இந்த லைட் இருக்க சரௌண்டிங்ஸ் ஏரியாலாம் அப்படியே தொடச்சி விட்டேன் சிம்பிளாக. வால் டைல்ஸில் இருந்த எல்லா டெக்கர் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த கோட்ஸ் கார்ட்போர்ட்லலாம் இருக்கும் எல்லாமே எடுத்துட்டேன். அதெல்லாம் எடுத்தால் தான் அப்புறம் ஃப்ரீயாக சோப்லாம் போட்டு வாஷ் பண்ண முடியும். அந்த டெக்கர் ஐட்டம்ஸையும் வாஷ் பண்ணி வச்சுறது பெட்டர் தான். அதுலேயுமே தூசி ஆயிலிலாம் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் இந்த கிச்சன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கெலாம் வினிகர், அப்புறமா லெமன், சோடா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஸ்ப்ரே பண்ணி வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கேன். பட் எனக்கு இந்த விம் லிக்விட் தான், பாத்திரம் வாஷ் பண்ணுற அதே விம் லிக்விட் தான். தண்ணி கலந்து எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறமா ஈர கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருவேன். இந்த லைட்டு சுற்றி இருக்க இடம், அப்புறமா ஸ்விட்ச் போர்டெலாம் கண்டிப்பாக ரொம்ப சொதன்னு இருக்கிற மாதிரி ஈரமான கிளாத் வச்சு தொடச்சிடாதீங்க. அப்புறம் ஷாக் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குது, டேஞ்சரும் கூட.
சிங்க் பக்கத்துல இருக்க அந்த ஸ்டாண்டும் ஈஸியா மாட்ற மாரி தான் இருக்கும். அதையுமே கழட்டி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கிச்சன் டீப் கிளீன் பண்ற அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னலாம் கழட்டி இந்த மாரி வாஷ் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுருவேன். ஒரு நாளைக்கு 2 டைம், 3 டைம் பாத்திரம் வாஷ் பண்றேன்னா, அதில கண்டிப்பா ஒரு டைமாவது சிங்க் ஃபுல்லா நல்லா டீப்பா அந்த மாரி கழுவி விட்டுருவேன். இது வந்து டெய்லியுமே வாஷ் பண்றது பெட்டர். ஏன்னா, எல்லா பாத்திரமும் இதில தான் போட்டு வைக்கிறோம். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாஷ் பண்ணிக்கலான்னு விடமாட்டேன். கண்டிப்பா டெய்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணி விட்டுருவேன். கிச்சனுக்குள்ள அந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே டெர்ரஸ்ல வாஷ் பண்ணி காய வச்சிருந்த ஸ்டாண்ட் ரேக்லாம் நல்லா காஞ்சு வந்துருச்சு. அப்படி வெயில் அடிக்குது. சம்மர் நல்லாவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கையோட அதையும் எடுத்துட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட போறேன். இந்த ஆயில் பாட்டில்லாம் சும்மா மேல லைட்டா தூசியா ஆயிலா இருந்தது. அத மட்டும் ஈர கிளாத் வச்சு தொடச்சு அப்படியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரேக்ல எப்பவுமே ஆயில் கண்டெய்னர், அடிக்கடி தேவைப்படுற இந்த சிசர், நைஃப், அப்புறமா நெய் டப்பா வச்சிருக்கேன், இடிக்கல் வச்சிருக்கேன். குக்கர் விசில் தான் அடிக்கடி தேடுற மாரி இருக்கும். அத கண்ணுக்கு தெரியிற மாரியே பக்கத்துல இருக்கட்டும் இந்த ரேக்லயே எடுத்து வச்சுட்டேன். கீழ இருக்க ரேக்ல வந்து ஒண்ணுல கல்லுப்பு இருக்கு, இன்னொன்னுல தூளுப்பு இருக்கு. இதையுமே ஒன்ஸ் காலி ஆயிடுச்சுன்னா, ஃபுல்லா கண்டெய்னரே நல்லா வாஷ் பண்ணிட்டு, சன் ட்ரை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த பேட்ச் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதனால இப்போதைக்கு மேல மட்டும் அப்படியே தொடச்சு விட்டுட்டேன். இந்த ஸ்டாண்ட்ல வந்து ரெகுலரா தேவைப்படுற சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம், தக்காளி மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். பொட்டேட்டோலாம் வேணும்னா இன்னொரு இடத்துல பல்க்கா வெங்காயம், பூண்டுலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன். அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் குட்டி. அதனால தேவைப்படுற கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் இதில வச்சிருக்கேன். யுட்டிலிட்டி ஏரியால வச்சிருந்த இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ், டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா வெயில் அடிச்சனால காஞ்சிருச்சு. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்குள்ள அதுவும் காஞ்சனால எடுத்துட்டு வந்து கையோட எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். நான் இப்போ மாட்டிட்டு இருக்கேன் இந்த கரண்டி ஸ்டாண்ட், அப்புறம் பக்கத்துல இருக்க அந்த பிளாக் கலர் ரேக் ஸ்டாண்ட் எல்லாமே மீஷோ, ஃப்ளிப்கார்ட்னு பார்த்து வாங்கினது தான். எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் தான் முடிஞ்ச அளவுக்கு. 99% ஆன்லைன் ஷாப்பிங் தான். வெளியில வந்து ரொம்ப ரேரா தான் ஏதாவது கடையில வாங்குற மாரி இருக்கும். இந்த ஸ்டாண்ட் கூட மீஷோல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரீசென்ட்டா ஒரு 3 மந்த்ஸ் பக்கமா தான் இருக்கும் வாங்கி. நல்லா தான் இருக்கு இப்போ இருக்கும் குவாலிட்டி. இந்த ஸ்டாண்ட்ல வந்து பெருசா எதுவும் வைக்கல. டிஷ் வாஷிங் லிக்விட், அப்புறமா ஃபுட் வேஸ்ட்லாம் போடுறதுக்கு ஒரு பவுல், 2 பிரஷ் வச்சிருப்பேன். இந்த பிரஷ் வந்து ஒரு சில பாத்திரம்லாம் ஸ்க்ரப் வச்சு தேய்க்க முடியாத ஒரு சில இடம் இருக்கும். அந்த மாரி இடத்தெல்லாம் இந்த பிரஷ் வச்சு தேய்ச்சுப்பேன். அந்த கலர்ல 3 கார்ட்போர்ட் வந்து கோட்ஸ் இருக்க மாரி மாட்டி வச்சிருக்கிறது ரொம்பவே தின்னா இருந்தது. அது வுட் கூட இல்ல. வெறும் கார்ட்போர்ட் தான். தண்ணி பட்ட உடனே ஊற ஆரம்பிச்சிருச்சு. சும்மா அப்படியே வாஷ் மட்டும் பண்ணி சன் ட்ரை பண்ணிட்டேன். சோப்லாம் போட்டு எதுவும் வாஷ் பண்ணல. ஸ்டார்ட்டிங்லலாம் கிச்சன் கிளீன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவேன்னா, எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரூம்குள்ளே போட்டுருவேன். கிளீனிங் முடியவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காஃபி போடணுன்னா கூட எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நடுவுல போடுற மாரி இருக்கும். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே போகும். நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. அதனால இப்போலாம் ஒவ்வொரு ஏரியாவ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஏரியாவுக்கு வர்றது. மேலே ஃபுல்லா முடிச்சாச்சு. அடுத்தது கீழ இந்த 2 ரேக் மட்டும் தான் கிளீன் பண்ணணும். இந்த ஏரியாலாம் ரொம்பவும் சோப் போட்டு டீப்பா ஸ்க்ரப்லாம் பண்ண முடியாது. ஒட்டர மட்டும் அடிச்சு விட்டு ஈர கிளாத் வச்சு தொடச்சு விட்டுட்டேன். ஏன்னா, இதுவும் வுட்டு தான். அப்புறம் லோ குவாலிட்டியா தான் இருக்கு அந்த பெயிண்ட்லாம். ரெண்டல் ஹோம்னா இதான் பிரச்சனை. அந்த பெயிண்ட் வந்து நல்ல குவாலிட்டியாவே இருக்காது. லைட்டா ஏதாவது பாத்திரத்த இழுத்தா கூட அந்த இடமே பயங்கரமா மோசமா கீறல் விழுந்துருது. அதனால பார்த்து பார்த்து தான் மெதுவா கிளீன் பண்ணிட்டுருந்தேன். கீழ வந்து இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி, கோதும மாவு, மிக்ஸி, அப்புறமா அந்த மாரி சாப்பிங் போர்ட் ஒரு சைடு வச்சிருக்கேன். இந்த சைடு வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சு, அதில இந்த லிட்டு, அப்புறம் பணியாரக்கல், பேன் இதெல்லாம் என்னலாம் வைக்க முடியுமோ, அதெல்லாம் இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். மேல வந்து மிச்சம் இருக்க கிராசரிலாம் பின்னாடி வச்சுட்டு, அதாவது எப்போவாவது ரேரா எடுக்கிறதெல்லாம் பின்னாடி வச்சுட்டு, அதுக்கு முன்னாடி வந்து பாத்திரம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். கேஸ் ஸ்டவ்வுக்கு ஆப்போசிட்ல இந்த மாரி 3 ரேக் வச்ச மாரி குட்டியா ஒரு ஷெல்ஃப் குடுத்துருப்பாங்க. இதுல தான் என்னோட எல்லா கிராசரி ஐட்டம்ஸும் வச்சிருப்பேன். இதுல வைக்காதது போக தான் கீழ வச்சிருக்கேன். இதையும் முடிஞ்ச அளவுக்கு சோப் போட்டு நல்லா தொடச்சு விட்டு அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டேன். காலையில பாப்பாவையும், ஹஸ்பண்டையும் அனுப்பிச்சு வச்சுட்டு, நானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:00 மேல ஆயிடுச்சு வேலைய ஸ்டார்ட் பண்றதுக்கு. இந்த வேலை முடிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, 2 மணி பக்கமா ஆயிடுச்சு. இதுக்கு மேல பாப்பாவெல்லாம் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும். அடுத்தது லஞ்ச் சாப்பிட வைக்கணும். அவள தூங்க வைக்கணும். அதனால இதோட இந்த வேலைய முடிச்சுட்டேன். இன்னும் பியூரிஃபையர்லாம் உள்ள லெமன் போட்டு வாஷ் பண்ணலான்னு நெனச்சுட்டு இருந்தேன். அதுக்கு சுத்தமா டைம் இல்ல. இன்னும் ஒரு 2, 3 நாள் கழிச்சு தான் பண்ணணும். இந்த மாரி கிளீனா இருக்க கிச்சன பார்க்கவே அன்னைக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைடா தான் இருக்கும். வேலை செய்யும்போது என்னமோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்டாண்டையுமே ரொம்ப டீப்பாலாம் கிளீன் பண்ணி விடல. ஓரளவுக்கு லைட்டா தொடச்சு மட்டும் தான் விட்டுருக்கேன். இதையுமே ஒரு நாள் நல்லா சோப் போட்டு கிளீன் பண்ணோம்.
அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இல்ல. இன்னைக்கு பண்ணவும் டைம் இல்ல. ஒரு 1 வீக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணோம். இந்த ரேக்ல வந்து குட்டி, குட்டி டம்ளர்ஸ், அப்புறம் பெரிய டம்ளர்ஸ், பவுல், டிஃபன் பாக்ஸ், கொஞ்சம் கிராசரிலாம் கூட கீழ வச்சிருக்கேன். அப்புறம் சர்விங் பவுல் இதெல்லாம் அதில தான் வச்சிருக்கேன். கிச்சன் ரொம்பவே குட்டிங்கிறனால நெறைய திங்ஸ்லாம் வைக்க முடில. அதனால இந்த ரேக் வாங்கி ஸ்டோர் பண்ணதும் கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் கிச்சன் கொஞ்சம் குட்டியா இருந்ததுன்னா, இந்த மாரி ரேக் வாங்கி வச்சு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா கிளீனிங் மாரி தான் இருக்கும். கிச்சன் டூர் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன். கண்டிப்பா உங்க ஃப்ரீ டைம்ல செக் பண்ணி பாருங்க. கிச்சன் டூர், அப்டேட்டட் கிச்சன் டூர் கூட, அப்புறம் அம்மா வீட்டோட கிச்சன் டூர் கூட லிங்க் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. அதையும் கூட செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் இதே போல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் பாய்.